நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லைன்னா கூட இருந்து உனக்கு எல்லாத்தையும் செய்வேன் நான் அர்த்தம். ஒரு பக்கம் நம்புறது கஷ்டமா இருக்கு, ஆனா சிலுவையை பார்க்கறப்போ நீங்க ஈஸியா நம்பலாம். உங்களுக்காக இந்த சிருஷ்டி கர்த்தா இப்படி பாடுபடுவார்னா இதை பார்க்கறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கதர்னவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது இல்லையா? வானத்தையும் பூமியும் படைச்ச ஒருத்தர், தண்ணீரை திராட்சரசமா மாத்தினவர், 5 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தவர், காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தை சொல்லி அதட்டினவர், மகள் செத்துட்டா அந்த யவீரவை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, ஜஸ்ட் பிலீவ், ஒன்லி பிலீவ், விசுவாசித்தால் போதும் அப்படின்ட்டு போய் ஒரு வார்த்தை சொல்லி இந்த மகளை உயிரோடு எழுப்புகிறார். சர்வ வல்லமை உடையவர் இங்க இப்படி அவதிப்பட்டு கதறார். இதுக்கு பெரிய ஆழம் இருக்கு, இந்த வசனத்துக்கு ரொம்ப பெரிய ஆழம் இருக்கு. இந்த ஆழத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இது நடக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அவர் பாடுபட வேண்டியது அவசியம். சொல்லுங்க, அவசியம். இயேசு திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சார் 3 முறை, நான் சாக வேண்டியது அவசியம். இட் இஸ் நெசசரி தட் ஐ டை. இப்படி நடக்க வேண்டியது அவசியம். இயேசுக்கு இப்படி நடக்க வேண்டியது அவசியம், பாடுபடணும்னு அவசியம். நமக்காக அவர் செய்ய வேண்டியதாக இருந்தது, செஞ்சார். இன்றைக்கு அவர் தேவனால் கைவிடப்படவில்லை. இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பார்சலில் உட்கார்ந்து சகலத்தையும் வீச்சு ஆளுகிறவராய் இருக்கிறார். ஒரு நாள் திரும்ப சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அவருடைய முகத்தை பார்ப்போம். அந்த தினத்தில் எல்லாரும், எல்லா கண்ணும் அவரை காணும், எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாக முழங்கிடும்.